சென்னையில் நாளை தொடங்கும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து தொடருக்கான தகுதிச்சுற்று போட்டிகள் எதிர்காலத்தில் இந்திய அணியை வலுப்படுத்தும் என கேப்டன் மொயின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் கூடைப்பந்து வீரர்களுக்கான சிறப்பான எதிர்காலத்துக்கான ஆரம்ப புள்ளியாக இந்த தொடர் அமைய உள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்தியாவிலேயே முதல் முறையாக சர்வதேச அளவிலான ஆடவர் கூடைப்பந்து போட்டி களைகட்ட உள்ளது. சவுதி அரேபியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை கூடைப்பந்து தொடருக்கான தகுதிச்சுற்று போட்டி நாளை மற்றும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. 22ஆம் தேதி கத்தாரையும் 25ஆம் தேதி கஜகஸ்தான் அணியையும் எதிர்த்து இந்திய அணி வீரர்கள் பல பரீட்சை நடத்தவுள்ளனர். இதற்காக இந்திய அணி வீரர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்திய அணியில் 5 தமிழ்நாட்டு வீரர்கள் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் இந்திய அணியின் கேப்டனாகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மொயின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த தொடருக்காகவும் எதிர்காலத்தில் இந்திய அணியை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்காட் வில்லியம்ஸ் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டு பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டது இந்திய அணிக்கு கூடுதல் பலம் சேர்த்திருப்பதாகவும் பலம் வாய்ந்த அணியை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறுகிறார் இந்திய அணியின் கேப்டன் மொயின். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம இந்தியன் கோச்சஸ் இருந்தாங்க. அவங்களும் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் ஃபாரின் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அவங்களோட சிஸ்டம்மு, அவங்களோட டெக் சப்போர்ட்டு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். சர்வதேச போட்டிகளில் விளையாட தயாராகும் இந்திய அணி வீரர்களுக்கு கிரிக்கெட்டை போலவே மாத ஊதியம் வழங்குவதற்கு இந்திய கூடைப்பந்து சங்கம் முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் நிறைய கூடைப்பந்து வீரர்கள் உருவாவது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் களத்தில் இந்தியா சாதிக்க வாய்ப்பு இருக்கும் எனவும் கூறுகிறார் இந்திய அணியில் இடம் பிடித்துள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் பாலா. கேம் அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம இன்னும் நிறைய டீமோட கம்பீட் பண்ணலாம். இப்போ நம்ம ரேங்கிங் வைஸ் ரொம்ப பின்னாடி இருக்கும். லீக் வந்தால் நம்ம இன்னும் முன்னாடி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி தே ஸ்டார்டட் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளேயர்ஸுக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ 20 பிளேயர்ஸுக்கு கொடுக்குறாங்க. 60-100 பிளேயர்ஸ் அப்படியே டெவலப் பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இந்த தொடர் முடிந்த கையோடு ஐபிஎல் பாணியில் கூடைப்பந்து லீக் போட்டி நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் செய்தியாளர் சடையாண்டி.